ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் சுயம் ஜெயந்தி. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கூடை ஏறி கோடி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் தாவக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாங்க. சட்டசபையில் போயிட்டு எல்லாரும், ஈவன் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்தாலும் இல்லை நிறைய பேர் இருக்கிற தாவேக்காவாக இருந்தாலும் எல்லாரும் சமமாக ட்ரீட் பண்ணப்படும், எல்லாமே சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை வேறறுப்போம், அதற்கு எதிரான எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இவங்க தாத்தாவாகட்டும் இவங்க அப்பாவாகட்டும் எல்லாருமே இதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சமத்துவம் சமத்துவம் சொல்லிவிட்டு இவ்வளோ வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்து எங்கேயுமே சமத்துவம் இல்லை, அடிதடி அடாவடி அப்படின்னு இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து இந்த ஆட்சியை, பழைய ஆட்சியை தூக்கி போட்டுட்டு இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் அங்கேயும் வந்து எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு இதுவும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் காணாமல் போகிறதுக்கு உண்டான வழியை தான் நீங்கள் உங்களுக்கே ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒழிக்க முடிஞ்ச பாருங்களேன். 50,000 வருஷங்களாக இருக்கிற சனாதனத்தை, சனாதனம்னா என்ன, இந்து மதம், அவ்வளோதான். இந்து மதம்னா ஒன்றும் இல்லை, எந்த உயிருக்கும் எங்கேயும் தீங்கு பண்ணாமல் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், ரசிக்கணும். இதுதான் சனாதனங்கிறது, பொதுவாக ஹிந்து தர்மம் அப்படி சொல்லுவோம். இதை நீங்கள் ஒழித்து கடவுள் இல்லைங்கிறத இது பண்ணி, அது எப்படி எல்லா கடவுளும் இருக்காங்க, இந்து மத கடவுள் மட்டும் இல்லையா? இது எப்படி, இது என்ன மாதிரியான பேச்சு? மதச்சார்பன்மை இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் கட்சியில் மதசார்பற்றன்னு ஒன்று சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கிறது எல்லாமே மதச்சார்ந்த கட்சிகள். ஒரு வெளிப்படையாக அனைத்து மக்களுக்கும் ஒரே இதாக கொடுக்குறத மதசார்பற்ற கட்சின்னு சொல்ல மாட்டீங்க, மதவாத கட்சின்னு பேர் முத்திரை கொடுத்துறீங்க. காரணம் என்னென்னா உங்களோட போட்டு வெளியில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இது எக்காலத்துக்கு கொண்டு ஏற்றுக்க முடியாது. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இதற்கான விடையும் மீண்டும் கிடைக்கும். உங்களுக்கு இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க கடவுளை கும்பிட்றத, எந்த நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிற சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் கடவுளை வழிபாட உங்களால் தடுக்க முடிஞ்சிச்சா? சொல்லுங்கள் பார்ப்போம். முடியலைல்ல. அப்போனா இது வந்து ஒரு வெற்று கோட்பாடாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் பெரியாரோட கொள்கையை பாராட்டுறீங்க, அவர் வழி நடக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலையே உங்களால் கொண்டு வர முடியலையே. உங்களுடைய தாயவர்கள் சனாதனத்தை வழிபடுறாங்களே, அதை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எப்படி நீங்கள் தடுக்க போகிறீங்க? இன்னும் ஒரு ஸ்டெப் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே சனாதனத்தை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் பேசுங்க. ஆனால் நீங்கள் ஒழிக்கிறேன்னு பேசி ஒழிக்கிறது இல்லை ஒழிஞ்சு போகிறது இருக்கட்டும், நீங்கள் பேசுங்க. உங்கள் வீட்டிலையே உங்களால் ஒழிக்க முடியலையே, பிறகு பிறகு எப்படி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க உங்களால் ஒழிக்க முடியும்? சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.